இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பாய் ஃப்ரெண்ட் வந்து கொரியன். ஸோ ஊர் விட்டு வீடு, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டங்க மாதிரி பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் இந்த சிரிச்சு பேசி கொஞ்சம் வித்தியாசமா பேசுவாங்கல்ல, அப்படி பேசணும்னு எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இன்ஸ்டால இருந்து ஓபன் பண்ணி பார்த்தேன். என்ன மொழியா இருந்தாலும் பரவாயில்ல, லவ் பண்றதுக்கு ஒரு மொழி இருக்கு. அந்த மொழி வந்தாலே கண்டுபிடிச்சிரும்டா. இந்தியன் பேரண்ட்ரா நானு. இவன் யாரு சொல்லி என்கிட்ட அவனுக்கு லவ் எல்லாம் வேணாம், செட் ஆகாது நீ அப்படின்ற வால்பேப்பர்ல கிஸ் பண்ற மாதிரியே போட்டோ வச்சிருக்கியமா? பார்த்துட்டாங்கல்ல சார். ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறோம், என்னாச்சு உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல ஒரே சண்டைப்பா, அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து நம்மள நாமளே சொசைட்டிக்குள்ள கொஞ்சம் நல்ல ஸ்டேட்டஸா இருக்கணுங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ற இது வரும். அதை உடைக்கிறது தான் காதல் திருமணம். அதை உடைக்கிறது தான் காதல் திருமணமே. இது இந்த ஸ்டேட்டஸ் அத உடைச்சு என்னப்பா எங்களுக்கு அவ்வளவு அசிங்கத்தை கொடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்? ஜாதி விட்டு ஜாதி காதல் பண்றதுனால அங்க வந்து அந்த ஜாதி ஸ்டேட்டஸ் வந்து உடையுது. அதே போல ஒரு ஏழை பணக்காரன் கல்யாணம் பண்றதுனால அந்த வர்க்கம் உடையுது. அதே போல வந்து மத விட்டு மதம் கல்யாணம் பண்றதுனால அந்த மத ஏற்ற தழுவு உடையுது. அப்ப 12th வரைக்கும் நீங்க ஒண்ணுமே தெரியாத பட்டை போட்டுட்டு போன பல மாதிரி இருந்த பையன் ஒரு பொண்ணு கேட்கும் போது மட்டும் அந்த இடத்துல வந்துருச்சு உங்களுக்கு. அதுதான் ஆன்ட்டி லவ். சரி ஓகே தம்பி, அதுதான் லவ். சரி ஓகே. அப்ப பட்டையா ஒண்ணுமே தெரியாது இருந்தேனே, எது வேணா பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டி ரெண்டு போச்சு பசங்க பாத்தீங்களா? நீங்க ஏதாவது நடக்கும்போது ஏதாவது நடந்துருச்சுன்னா இழப்பு யாருக்குன்னு கேக்குறேன். அந்த வேகம் தான் வேண்டாங்கிறோம் நாங்க. நான் அந்த இடத்துல எதுவுமே பண்ணாம போயிருந்தா அந்த இடத்துல நான் தோத்துருப்பேன். ஒரு லவ் கூட ஒழுங்கா பண்ண முடியாம இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து கஷ்டப்பட்டிருப்பேன். ஒரு பொண்ணுக்கோசரம் நீங்க தோப்பீங்க, ஒரு பேரண்ட்ஸ்க்கோசரம் வந்து அவங்களோட ஃபீலிங் நீங்க புரிஞ்சுக்க சரி மாட்டீங்களா? சரி சரி, இப்போ எப்படி வரும்? அந்த பொண்ணு இடத்துல உங்க பொண்ணு இருக்கு. லவ் பண்ணுறேன்ற ஒரு ஐடியா எப்படி வருதுன்னா, எனக்கு ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன் சார். நான் 3 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ உங்கள் மேலே இதில் ஒரு பயத்தில் இருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றிடுவீங்கன்னு நம்புகிறேன் ஓகே பண்ணுத சார். கையில் இங்கே பாருங்க சார், எப்படி நடுங்க.